Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஜவ்வரிசி சேமியா பாயாசம். இதை வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதாவது ஜவ்வரிசி ஒரு கைப்பிடி வந்து நம்ம சேமியா எடுத்துக்கணும். ரொம்ப ஜாஸ்தி எடுத்தீங்கன்னா சாதம் மாதிரி ஆயிடும். இதுக்கு வந்து என்னன்னா 3/4 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி ஊத்திட்டு ஜவ்வரிசியை ஃபர்ஸ்ட் வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் சேமியா அதுக்கப்புறம் என்னன்னா பால் ஆட் பண்ண போறோம். பால் என்னன்னா நீங்க வந்து என்ன ஃபுல் க்ரீம் மில்க் மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இது கூட சஃப்ரான் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு pan-ல தண்ணி ஊத்திக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் முதல்ல ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி வந்து நம்ம வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். ஜாஸ்தி எடுத்திங்கன்னா அது வந்து என்னென்னா ரைஸ் மாதிரி ஆகிடும். நம்ம அதனால் என்னென்னா ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியாக எடுக்கணும். அதாவது என்னென்னா நான் வந்து 3/4 லிட்டர் பாலுக்கு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அளவுன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ போட்டாலே இதுவே நிறையா வரும். மீதி வந்து நம்ம வச்சுக்கலாம். அதாவது 25 கிராம்ஸில் நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு போட்டாலே போதும். அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வந்து நம்ம இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வேகணும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வேகணும். ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3/4 லிட்டர் பால் வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது என்னென்னா இது வந்து என்னென்னா நார்மல் மில்க் எடுக்காமல் நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த பாயசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா பாயில் பண்ணியாச்சு. ஒரு சைடில் வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டுருக்கு. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா ஜவ்வரிசி வந்து ஒரு அரைவாசி அளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம கூடவே சேமியாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 3/4 லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போது சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 ஏலக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வந்து என்னென்னா கலர் வந்து எல்லோயிஷாக மாற ஆரம்பிக்கும். 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஜவ்வரிசி சேமியா ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். பாலும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. சர்க்கரை இது மினிமம் வந்து ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு சுகர் வந்து கம்மியாக வேணும்னா 50 கிராம்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி சுகர் வந்து ஜாஸ்தி வேணுங்கிறதுனால நான் ஜாஸ்தி ஆட் பண்ணி தான் செய்கிறேன். சுகர் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது சேமியா ஜவ்வரிசி நல்லா வெந்து அதாவது திக்காயிடுச்சு. இந்த லெவலில் இருக்கும். அதாவது 3/4 லிட்டர் பாலுக்கு நம்ம 150 கிராம்ஸ் அளவுக்கு தான் சர்க்கரை போட்டுக்கிறோம். இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம திராட்சை முந்திரி தாளித்து கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி வந்து நல்லா வறுத்துக்கலாம். நெய் காயிட்டோம். பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாயசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். திராட்சையும் போட்டுக்கலாம். இது நல்லா பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொட்டிடலாம். இப்போ இந்த சூடே போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா உப்புட்டும். இப்போ பார்த்திங்கன்னா திராட்சை வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி முந்திரியும் நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொட்டிடலாம். பாயாசம் ரெடி. சுவையான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. ஜவ்வரிசி சேமியா பாயாசம் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா சின்ன சின்ன விசேஷங்களுக்கு பண்ணிக்கலாம். அதாவது பர்த்டே பார்ட்டி, அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் ஆனிவர்சரி இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம்.